Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் ட்ராமாவோட 5th பார்ட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோக்கு டாக்டர் மேலே ஃபீலிங்ஸ் வந்து தெரிஞ்சதுனால அவனும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிளான்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் பாட்டியோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாட்டியோட கண்டிஷன் நம்ம நினச்சதை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் போனதும் பாட்டியும் அவளோட வாய்ஸை வச்சே இதான் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ ஜின்ரன் தானே அப்படின்னு அவள் கையை பிடிச்சி கேட்க அவளும் ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி பார்க்குறா. அது எப்படி உன்னோட வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு பாட்டியை ஸ்ட்ராங்காக சொல்ல பாட்டியை ஃபூல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால ஆமாம் பாட்டி நான் தானே ஒத்துக்கிறேன், பட் இந்த மேட்டரை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ ஜின்லினுக்கும் தெரியாதான்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்ககிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் ஓகே நான் சொல்ல மாட்டேன்னு பாட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ணிட்டு சேடாக போயிட்டு இருக்கும்போது அவளோட ரூமுக்கு முன்னாடி ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவனை பார்த்து கேட்க அவனும் டாக்டர் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறான். இன்னும் இல்லைன்னு சொன்னதும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனும் சிக்னல் கொடுக்க இப்போ நிறைய டிஷ்ஷஸாக அவளோட டேபிளில் அடுக்கி வைக்கிறாங்க. இது எல்லாமே நானே உனக்காக ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க நான் டாக்டர் தெரியும்ல, ஸோ நாங்கள்லாம் மற்றவங்களுக்கு லிமிட்டடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் நான் வெளுத்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக பண்ணி கொண்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சது சாப்பிடு மற்றதை டஸ்ட்பினில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு டாக்டர் ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இதில் எதுவுமே வேண்டாம் நான் மற்ற நர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்ன இது இதெல்லாம் உனக்காக பார்த்து பண்ணியிருக்கேன், இதை நீ வேற யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, நீ மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு அடமெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட பாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவனே சமைச்சலாம் எனக்கு தரான் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அவனோட இந்த ஜென்யூன் எஃபர்ட்டையாவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஒரு டைம் க்ரீன் சிக்னல் கிடச்சதுனால திரும்ப ஹீரோயினே போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் வீட்டுக்கு கிளம்பும்போது நான் உங்களை ட்ராப் பண்ணவா, உங்கள் அட்ரஸ் என்ன அப்படின்னு அவகிட்ட போய் நிற்க அவளும் சாரி எனக்கு ஹெல்ப் தேவையில்லை, என்னால் அடுத்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை பட் எனக்கு பார்ட்னர் இருக்கான் அப்படின்னு அந்த லவ் வாட்சை காமிக்கிறான். அதை பார்த்து ஹீரோவும் சேட் ஆகுறான். அசிஸ்டன்ட் உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையான்னு ஆல்ரெடி புக்கான பொண்ணையா பார்ப்பீங்க, இனி இதுக்கு ரெட் ஃப்ளாக் தான், நீங்கள் இந்த பொண்ணை கிவ் அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல என்னோட டிக்ஷனரியில் கிவ் அப்புங்கிற வார்த்தையே கிடையாது, அது எப்படி என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இருந்தாலும் பாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் இருக்கான், அப்புறம் நீங்கள் தேர்ட் வீல் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் சொன்னாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். நீ அந்த லவ் வாட்சை பார்த்தல அவளுக்கும் அவள் பார்ட்னருக்கும் அந்தளவுக்கு கனெக்ஷன் இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம், ஸோ நான் என்னோட சாய்ஸை மாற்றிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயினுக்கும் கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கேன்னு கேட்க அவளும் நம்ம தான் கொஞ்ச நாளே பிரிக்க போகிறோமே அப்புறம் நான் இருக்கிற இடத்துல உன்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் ரூடாக கேட்குறான். சரி 7 PM நான் சொல்கிற பிளேஸ்க்கு வந்துரு அப்படின்னு அட்ரஸை மட்டும் சொல்லிட்டு ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனும் அங்கே ஏலம் விடுற ஏரியாவுக்கு கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த பிளேஸில் இப்போது விமன் ஜுவல்லரி எல்லாமே ஏலம் விட்டுட்டு இருக்காங்க, எல்லாமே ஹை ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ்க்கு ஹீரோ இன்வைட் பண்ணதுனால என்ன நம்ம பிரிய போகிறதுக்காக எனக்கு கிஃப்ட் வாங்கி தரலான்னு வந்தியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ரொம்ப எமோஷனல் ஆகாத, இந்த கிஃப்ட் உனக்கு இல்லை, நான் உன்னை இன்வைட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது நீ பொண்ணுங்கிறதுனால தான், நீ இதில் எந்த டிசைன் யங் லேடிஸ்க்குலாம் நல்லா சூட் ஆகும் அப்படின்னு எனக்காக பிக் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாய்ஸஸ் கேட்டுட்ருக்கான். அவளும் அதனால டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த பிளேஸ்க்கு அசிஸ்டன்ட் கூட ஹீரோயினோட சிஸ்டரும் வர அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும் மிஸ்டர் லின் முன்னாடி பாருங்க அங்கே ஜின்ரன் உங்களோட பாடி கார்டு கூட வந்திருக்கா அப்படின்னு ஹீரோயினை பற்றி பேச என்ன பாஸும் வந்திருக்காங்களா, இங்கே பொண்ணுங்க ஜுவல்லரி மட்டும்தானே ஏலம் விடுறாங்க, இங்கே பாஸ்க்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அவனும் முழிச்சிட்டு இருக்கான். இந்த டைம் அவளோட ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவளும் ஹீரோயின் சிஸ்டரை பார்த்ததும் வந்து பேசுகிறான். இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய கம்பெனியில் ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு அவளும் சொல்கிறான். சரி உன் பின்னாடி நிற்கிறது யாரு, இது உன்னோட அப்பாவா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க இவளுக்கு செம பல்பாகுது, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. என்னமா சொல்கிறேன், உன் அப்பா வயசில் இருக்கிறவன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நக்கல் அடிக்கும்போது இவர் யார் தெரியுமா, லின் கம்பெனியோட ஓனர், இவர் தான் மிஸ்டர் ஜின்லின் அப்படின்னு சொல்ல பொது இடத்துலலாம் இப்படி சொல்லாத, எப்பவுமே லோ ப்ரொஃபைலில் தான் இருக்கணும் அப்படின்னு அசிஸ்டண்ட் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கான். என்ன மிஸ்டர் லின்னா அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் லின்னுக்கு மேட்ச் மேக்கிங் டீம் மூலமாக ஒரு பொண்ணு செட் பண்ணாங்கன்னு,
மேபி அது உன்னோட ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு அவன் சொல்ல, ஐயோ தப்பான ஆளை கலாச்சிட்டோமே அப்படின்னு 2 பேரும் ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பாய் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட தன்னோட கார்டெல்லாம் கொடுக்குறான். ஹீரோயினோட சிஸ்டர் அதை ஸ்டாப் பண்ணிட்டு, மிஸ்டர் லின் சொன்னது கேட்கலையா, லோ ப்ரொஃபைலில் இருக்கணும், ஸோ பிஸ்னஸ் பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணுறா. இவ்வளோ வர கோவப்படுத்திட்டோம் போலையே அப்படின்னு காம் டவுன் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ஆஃபர் பண்ண அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. சரி, உனக்கு இங்கே உள்ள ஃபுட்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஸோ நைட் நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஏலம் விடுறதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கே ஒரு நெக்லஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு டைமண்ட் நெக்லஸ், இன்றைக்குள்ள கலெக்ஷன் எல்லாமே டைமண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே எல்லாமே டைமண்ட் கலெக்ஷன் தான், இதெல்லாம் எப்படி உங்கள் பாடி கார்டெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும், அப்புறம் எதுக்கு சின்ரன் அவங்க கூட வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் ஹீரோயினை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண நெக்லஸை பார்த்துட்டு ஹீரோ இந்த நெக்லஸ் நல்லா இருக்கா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது, அது எப்படி பொண்ணுங்க போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஸோ இதில் 18 கலெக்ஷன் தானே இருக்குது, எல்லாத்தையுமே நீ வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நீ அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற, அவ்வளோ தானே, எல்லாத்தையுமே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஹீரோக்கும் இது நல்ல ஐடியாவாக தெரியுது. ஸோ எல்லாத்தையும் அவனே பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட் ஐட்டமாக 5 மில்லியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை அவன் ஏலம் கேட்டு லாஸ்ட்டில் 30 மில்லியனுக்கு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. இதை பின்னாடி இருந்து பார்த்துட்டு ஃப்ரெண்டும், முன்னாடி இருக்கிறது உன்னோட சிஸ்டர் மாதிரி இருக்கேன், அவளும் ரிச் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்க, அவன் ஒன்றும் ரிச் ஃபேமிலியெலாம் மேரேஜ் பண்ணிக்கல, மிஸ்டர் லின்னோட பாடி கார்டு கூட தான் அவள் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும், ஓ மிஸ்டர் லின் பாடி கார்டா, அப்போ மிஸ்டர் லின் தான் அதை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவங்களும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலே அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ முன்னாடி இருந்து ஹீரோ ஹீரோயின் ஒவ்வொரு ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி இருந்து இவங்க எல்லாரும் அதையெல்லாம் ஹீரோயினோட சிஸ்டருக்கு தான் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்காக ஒன்று வாங்கி தையேன் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருப்பான். பட் ஹீரோ இப்படி ஏலம் கேட்டுட்டு இருக்கும்போது அவனால ஒரு ப்ராடக்ட் கூட வாங்க முடியல. ஸோ அதனால ஃப்ரெண்டும் கோச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே ஆனால் ஹீரோயினோட சிஸ்டர் ஹாப்பியாக இருக்கா, எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட்ல எல்லா பொருளையும் ஏலம் விட்ட பிறகு ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. எல்லாமே ஹீரோ தான் வாங்கியிருப்பான். ஸோ கிளம்பும் போது ஹீரோனோட சிஸ்டர் அங்கே தானே இருப்பா. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மிஸ்டர் லின்னோட மேன்ஷனுக்கு கொண்டு வந்துரு, என்னோட கெஸ்ட்லாம் அதை பார்க்கணும்னு சொல்ல, உன்னோட கெஸ்ட்டு ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மிஸ்டர் லின் தானே எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க, அதை நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறா. மிஸ்டர் லின் அதை உனக்காக தான் வாங்கினாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், அதை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற பொண்ணுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் அவனோட லவ்வர், அப்போ ஏன் மிஸ்டர் லின் போட்டிருக்கிற மாதிரி லவ் வாட்ச் வாங்கிட்டே இல்லை அப்படின்னு கேட்க, ஐயோ ஃப்ரெண்டு வேற சந்தேகப்படுவாளே அப்படின்னு சிஸ்டரும் சமாளிக்கிறதுக்காக, அது ஏன் என்கிட்ட இல்லை, அது என்னோட வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. எல்லாத்தையும் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறதுக்குள்ளே அங்கே அவளோட ஃபியான்சி வந்து நிற்கிறான். நீ ஏன் என்னோட காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற, நான் உங்ககிட்ட பேசி எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நீ ஏன் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஹீரோயினோட சிஸ்டரை தொல்லை பண்ணிட்டு நிற்கிறான். என்ன இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு ஹீரோயின்ட்ட ஹீரோ கேட்க, ஆமாம் இப்போ தானே ஷோ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு உண்மையான மிஸ்டர் லின்னை ரிவீல் பண்ணி அவளுக்கு பல்ப் கொடுக்குறது தான் ஹீரோயினோட பிளான். ஸோ அதுக்காக தான் அவளோட ஃபியான்சி இங்கே வர வச்சிருக்கா. இங்கே வந்து அவனும் அவகிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கா. நீ மிஸ்டர் லின்னோட மணியை பார்த்துட்டு என்னை விட்டு போகலான்னு நினச்சிட்டியா, என்னால் ஒன்றும் விட முடியாது, நீ தான் என்னோட ஃபியான்சி, நீ எப்படி மிஸ்டர் லின்னோட டார்கெட்டாக இருக்க முடியும், உன்னோட ப்ரொஃபைல் மேட்ச் மேக்கிங் டீம் கிட்டே கிடையாது, ஏன்னா நீ என்னோட ஃபியான்சி, அப்புறம் எப்படி நீ அவனோட டார்கெட் ஆக முடியும், நீ இதெல்லாம் மணிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணத, ஃபஸ்ட்டு உன்னோட சிஸ்டர் தான் என்னோட ஃபியான்சியாக இருந்தா, அப்போவும் நீ இதே தான் பண்ண, இப்போ மிஸ்டர் லின் ஜின்ரனோட டார்கெட்னு தெரிஞ்சதும் நீ அவன் பக்கம் போயிட்ட அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, இப்போ அவளோட ஃப்ரெண்டு முதற்கொண்டு எல்லாரும் இவ சிஸ்டரோட டார்கெட் கூட தான் அஃபேர் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ் ஃபியான்சி கூட என்னோட என்கேஜ்மெண்ட் எப்போவோ பிரேக் ஆயிடுச்சு, இப்போ என்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் லின் தான் அப்படின்னு அவள் எல்லாரும் முன்னாடி சொல்ல, ஓகே மிஸ்டர் லின் தான் உன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிற, மிஸ்டர் லின் யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதான் மிஸ்டர் லின் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட போய் நிற்க, அவனும் ஹீரோயினை பார்த்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சிஸ்டருக்கும் மீனிங் புரியாமல் சொன்னது கேட்டல, அவன் என்னதான் லவ் பண்ணுறான், ஒன்றும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் இது மட்டும் தான் சொல்ல முடியுமா, எல்லாரும் முன்னாடி இப்பமே உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனும் உண்மையை சொல்லியிருப்பான். அதுக்குள்ளே ஃபியான்சி உள்ள வந்து சிஸ்டர் அடிச்சிட்றான். என் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நீ அவன் பின்னாடி போயிட்ட, எல்லாமே மணிக்காக தானே பண்ணுற அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து சண்டை போட்டுட்டு இருக்கான். தான் லவ் பண்ணுற பொண்ணு ஒருத்தன் அடிக்கும்போது அசிஸ்டன்ட் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பான். ஸோ அவனும் ஃபியான்சி கூட போய் சண்டை போடுறான். இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, போய் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டும் ஹீரோனோட சிஸ்டர்கிட்ட சொன்னா, அவள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக குடுகுடுன்னு மொபைலை எடுத்துகிட்டு போய் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினும், என்னோட சிஸ்டர் எப்போவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டா, நான் நினச்ச மாதிரியே தான் இருக்கா, பட் பாவம் உன்னோட பாடி கார்டு தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கான், பரவாயில்லையா, நீ அவனை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க.
இங்கே இவ வீடியோ எடுத்தது அப்படியே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் எப்படின்னா, மிஸ்டர் லின் கவர்மெண்ட் தனக்கு செட் பண்ண டார்கெட்டை விட்டுட்டு டார்கெட்டோட சிஸ்டர் கூட அஃபேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இதை இப்போ மிஸ் பேயும் அவங்க பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் பேக்கு இந்த நியூஸ் செம குட் நியூஸ். ஏன்னா ஃபைனலி ஜின்லினை பற்றி ஒரு பேட் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை வச்சு அவனை அட்டாக் பண்ணும். இந்த பொண்ணு கூட அவனுக்கு அஃபேர் இருக்கிறதா போட்டிருக்கல. இந்த பொண்ணு மணிக்காக தான் அவன் பின்னாடி சுற்றுதான் இருக்கும். அதனால தான் அக்காவோட ஹஸ்பண்ட் கூடயே சுற்றிருக்கா. இவளை ஃபஸ்ட்டு மீட் பண்ணி நம்ம பிளானுக்கு இவளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பையன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த வைரல் நியூஸ் பாட்டியோட காதுக்கும் போகுது. ஸோ பாட்டியை ஹாஸ்பிட்டலில் ஹீரோ மீட் பண்ண வரும்போது பாட்டி அவங்ககிட்ட நியூஸை நான் பார்த்தேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு ஜின்ரன் தங்கச்சி கூட அஃபேர் இருக்கிறத எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்க, பாட்டி நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், இது எல்லாமே ஃபேக்கான நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் ஜின்ரனோட சிஸ்டர், நீயும் அந்த 7 நடக்கிற பிளேஸில் இருந்திருக்க, அங்கே உள்ள எல்லா திங்ஸும் வர வாங்கியிருக்கா, அது எல்லாமே ஜின்ரனோட சிஸ்டருக்குன்னு தான் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாட்டி அதை பற்றியே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வேற டாக்டர் இங்கேயே நிற்கணும். என்னால் இப்போதைக்கு பாட்டிக்கிட்ட நான் டாக்டர் லவ் பண்ணுற மேட்டர் சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான டைம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டிக்கிட்ட, அது எல்லாமே நான் ஃபேக்குன்னு சொல்கிறேன்ல பாட்டி, நான் எதையும் அவளுக்காக வாங்கலை, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தன்னோட ரூம்க்கு வந்து பார்க்கும்போது அவளோட ரூம் ஃபுல்லாக ஏழை விட்ட பொருள் எல்லாமே இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீயா இங்கே வச்ச அப்படின்னு பின்னாடி வந்த ஹீரோயிட்ட கேட்க, ஆமான்னு சொல்கிறான். எந்த ஒரு டாக்டருமே பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை நான் பேஷண்ட் ஃபேமிலி மெம்பராக உங்களுக்கு கொடுக்கல, எனக்கு கூட பிடிச்சிருக்கு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னது. எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்ன உன் ஹஸ்பண்டை பற்றி தானே பேசுகிற, நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ட்ரையல் மேரேஜில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதே மாதிரி உனக்கும் மேட்ச் மேக்கிங் டீம்லேருந்து ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது உண்மைதான், அது இன்னும் 3 மந்த் தான், 3 மந்த்துக்கு அப்புறம் நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், ஸோ நீயே அதே மாதிரி உன் பார்ட்னர் கூட டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு என் பார்ட்னர் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுக்கு அவனை டிவோர்ஸ் பண்ணேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருந்தா அப்புறம் எதுக்கு நைட் டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ண வந்தேன், அவனுக்கு நம்ம பெட்டை ஷேர் பண்ணுற மேட்டர்லாம் தெரியுமா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற டோனில் கேட்டதும் ஹீரோயினா அவனை அறையிறா. நீ உன்னை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத, நான் உன் கூட விளையாட தான் செஞ்சேன், நீ எனக்கு ஒரு டாய் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதான் அவனும் கோவப்பட்டு, நான் உனக்கு கிஃப்ட் தந்தா அது உனக்கு பிடிக்கலனா ஓகே, பட் என்ன உன்னால் எப்போவுமே விரட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இந்த மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன உனக்கு கால் பண்ணி கூப்பிடவே மாட்டேன், இதோட நம்ம டீலிங்கை எண்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல, அது இப்படி நீ தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது, என்ன ப்ரொவோக் பண்ணது, இனி என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது, நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த இயரிங்கை ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விட்றான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதை விட உன்னை என்னால் ஹர்ட் பண்ண முடியும், ஜஸ்ட் என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கதையில இயரிங்கை போட்டு விட, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்ன அப்படி தானே, அப்புறம் எப்படி ஒரு மேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அவளை எப்படி ஹர்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அந்த கொஸ்டினை கேட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறான். இங்கே மிஸ் பே ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோயின் சிஸ்டரை மீட் பண்ணி அவகிட்ட டீலிங்லாம் பேசி அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பாட்டி ரூமுக்கு முன்னாடி நின்று எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க, இல்லை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு அங்கே உள்ள பாடி கார்ட்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓல்டு லேடி உங்களுக்கு காது கேட்குதா, உங்கள் ஜின்லினோட குழந்தை ஒரு பொண்ணோட வயிற்றுல வளருது, நீங்கள் அந்த குழந்தைய பார்க்க வேண்டாமா அப்படின்னு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டில் பாட்டியோட ரெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணதுனால வந்து தொலைங்க அப்படின்னு உள்ள அலோவ் பண்ண, இப்போ பாட்டி என்ன மேட்டர்னு கேட்கும்போது, ஜின்லினோட குழந்தை இந்த பொண்ணோட வயிற்றுல வளருது அப்படின்னு ஹீரோயின் சிஸ்டர் காமிக்கிறாங்க. நீ ஜின்ரனோட தங்கச்சி தானே, எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்துட்டு இருக்க, உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு கேட்க, நானும் ஜின்லினும் லவ் பண்ணுற மேட்டர் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ நான் 1 மந்த்தாக கன்சீவாக இருக்கேன், இது அவளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்ல, சரி நீ இப்போ இவ கூட வந்திருக்கே, இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இது உங்கள் ஃபேமிலியோட செகண்ட் லேடி தானே அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி இவளை தெரியும் அப்படின்னு மிஸ் பே கிட்ட கேட்கும்போது, நேற்று ஏலம் விட்ட இடத்துல பெரிய கலவரம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுல, அது மூலமாக தான் நான் இவளை கண்டுபிடிச்சேன், அப்படி பேசும்போது அவன் கன்சீவாக இருக்கிற மேட்டரையும் என்கிட்ட சொன்னான், நம்ம குடும்பத்தோட ஃபஸ்ட்டு வயசுக்கு எப்படி ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியை உங்களோட பிளான்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட சிஸ்டர்கிட்ட இந்த குழந்தை எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, லாஸ்ட் மந்த் 7th அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய் அவனை ட்ரக் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நாளை சொல்கிறாங்க. அப்போ இது அசிஸ்டண்டோட குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நீ உன் குழந்தையோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க, அவளும் எனக்கு டபுள் ஓகே, நான் இப்போ கூட மேரேஜ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், என்னோட குழந்தை பிறக்கும்போது அப்பா இல்லாமல் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டியும் ஓகே நான் சீக்கிரமாக உங்கள் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், உனக்கு என் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஃப்ட்டும் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன இந்த கிழவி கோவப்படுன்னு பார்த்தா இப்படி வாழ்த்திக்கிட்டு இருக்காங்களே, இதனால ஹீரோக்கு பிரச்சனை வரும்னு இந்த கிழவிக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மிஸ் பே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி இவங்களோட பிளான் பஸ்ட் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. See you all in next video. Thanks for watching.